find the least positive value of x such that first one 71 is concurrent to x mod n. First problem see the first problem 71 is concurrent in the single concurrent to x mod 8 na modulus 8 அதாவது அந்த வேல்யூஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 8 அதாவது டிவைசர் வந்து 8 ஓகேவா ஓகே நவ இப்போ எந்த ஃபார்மட்ல எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ a is concurrent to b mod n னா இருந்துச்சுனா mod n இருந்துச்சுனா எப்படி எழுதுவீங்க a minus b is divisible by n அப்ப இத நம்ம செக் பண்ணலாமா இங்க செக் பண்ணலாம் இப்போ this implies that 71 minus x is divisible by 8 அப்போ இதுக்கு இதான் மீனிங் அதோட ஃபார்முலா எப்படி பாருங்க a is concurrent to b னா mod n னா a minus b is divisible by n and இப்போ இந்த x க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தா அது வந்து divisible by n ஆகும் क्वेश्चन கேட்டிருக்காங்க least positive value இது நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம் நிறைய டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுத்தா அந்த வேல்யூ வந்து divisible by 8 ஆ வரும் நமக்கு தேவை only the least possible value that means least positive value so இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க x க்கு 1 கொடுத்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 71 minus 1 வந்து உங்களுக்கு 70 தான் வரும் 70 வந்து 8 ஆல டிவைட் ஆகாது அடுத்து 2 கொடுங்க 3 அப்படி தான் போடணுமா அப்படி அவசியம் இல்லை என்ன பண்ணலாம் ஜஸ்ட் டிவைட் பண்ணி செக் பண்ணிடலாம் எது டிவைட் பண்ணி செக் பண்ணிடலாம் 71 divided by 8 இத டிவைட் பண்ணா ஈஸியா நீங்க பண்ண முடியும் அப்போ 71 8 ஆல டிவைட் பண்ணும்போது 8 8s are 64 வரும் so 8 8s are 64 so 9 is நமக்கு x படிமா so 8 8s are 64 9 is 72 ஆயிடும் அப்ப நமக்கு வந்து 9 times 8 times அது ரிமைனிங் எவ்வளவு வந்து 11 minus 1 minus 4 பண்ணுங்க 11 minus 4 7 வரும் அப்போ நமக்கு இங்க x க்கு எந்த வேல்யூ வரும் 7 ங்கற வேல்யூஸ் கொடுத்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு will get 64 கிடைக்கும் அப்போ now only is divisible by 8 that is 71 minus 7 is 64 is divisible by 8 அப்ப therefore the least value அப்ப அந்த least value என்ன வேல்யூ அப்படினு பார்த்தா என்ன வேல்யூ least value நம்ம கொடுத்துறோம் x க்கு அப்படியே எழுதணும் 7 therefore the least positive value is therefore the least positive value is 7 that is x is equal to 7 இதுக்கு அப்புறம் நீங்க நிறைய நம்பர் கொடுத்தாலும் இது வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 7 தவிர வேற நம்பர்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு இது ஒரு 8 ஆட் பண்ணி 8 ஆட் பண்ணா 7 + 15 அப்ப அது இன்னொரு 15 நீங்க மைனஸ் பண்ணா அது வேல்யூஸ் என்ன ஆகும் divisible by 8 தான் இருக்கும் சோ அது மாதிரி இது கூட வேற நம்பர் கொடுத்தாலும் நமக்கு வந்து divisible by 8 வரும் பட் நமக்கு என்ன தேவை the least number அப்ப the least number வந்து 7 therefore the value of x is 7 second question என்ன சொல்லிருக்காங்க பாருங்க 78 plus x is concurrent to 3 mod 5 is concurrent to 3 mod 5 அப்போ நம்ம அந்த வேல்யூ வந்து divisible by 5 ஆ இருக்கணும் சோ by the formula அப்படிங்க என்ன எழுதலாம் சோ a is concurrent to b mod n ஆ இருந்துச்சுனா எப்படி எழுதுவீங்க a minus b is divisible by n அப்ப இங்க என்ன எழுதலாம் பாருங்க இப்போ this implies that இது ஃபுல்லா a வா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ 78 plus x இந்த பிளஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ் அதாவது அதான் ரூல் நமக்கு
is A is congruent to B or the A minus B is divisible by n. அப்போ இந்த term minus வந்துரும். is divisible by 5. ஏன்னா இங்க mod 5 தான் நமக்கு it is divisible by 5. ஓகே. சோ அப்போ இது வந்து வேரியபிள், இது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றீங்க, இத எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கீங்க. சோ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், 78 ல 3 போச்சுனா ரிமைனிங் 75 plus x is divisible by 5. இப்ப பாருங்க, x க்கு என்ன வேல்யூ கொடுத்தா அது வந்து divisible by 5 ஆ இருக்கும். ஏன்னா இது 75 கண்டிப்பா தான் டிவைட் ஆகும், உங்களுக்கு 5 ஆல டிவைட் ஆகாது. இப்போ 75 இது லீஸ்ட் என்ன வேல்யூ கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா 5 கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து 5 அப்பதான் வரும். அப்ப இது மினிமம் 0 போட்டா 75 வரும், பட் 0 போட வரும். நமக்கு என்ன கேக்குறாங்க, லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ன்றப்ப நம்ம லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து 1 2 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ அப்போ வரும். அப்போ இங்க உங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, 5 கொடுத்தீங்கன்னா is divisible by 5. அப்போ when x is 5 we will get 8. Definitely 8 is divisible by 5. Divisible by 5. That is the least positive in the positive, the least positive value. The least positive value is what? 5. The least positive value is 5. That is x is equal to 5. அப்ப அந்த x க்கு என்ன வேல்யூ கொடுக்கும்போது இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு divisible 5 இருக்குன்னா x க்கு வந்து நீங்க 5 ன்ற வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு divisible 5 ஆகும். ஏன்னா 80 நீங்க 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get 1 5 is 5, remaining 3 வரும், 0 வருமா 30யா. so 6 5s are 30, so remainder 0 வந்து, so 16 5s are 80. அப்ப remainder 0 வந்து கண்டிப்பா அது வந்து டிவைசர் தான். அப்போ x ஓட வேல்யூ உங்களுக்கு 5 ஆ இருக்கும்போது தான் இந்த term வந்து divisible by 5. Therefore the required value of x is 5. Problem third point in the first one. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க problem. அதேதான் same problem. Find the least positive value of x such that 89 is concurrent to x plus 3 mod 4. So 89 is concurrent to x plus 3 within the bracket is there. So x plus 3 mod 4. So mod 4. That means modulus 4. So you know already the method, that is if A is congruent to B mod n, then A minus B is divisible by n. Appo same thing here we have to use. So A is congruent to B, now 89 minus of x plus 3 is the term minus full of minus of is divisible by 4. Is divisible by 4. So 89 the minus உள்ள கொண்டு போனீங்கன்னா minus 2 plus minus x minus 2 plus minus 3 is divisible by 4. Divisible by 4. Next இப்போ இதுல நமக்கு பார்த்தா ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, அதாவது இன்டிஜர்ஸ் கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் ரெண்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ 89 minus 3 வந்து 86 minus x is divisible by 4 by the definition. இப்போ இந்த x க்கு என்ன வேல்யூ இருந்தா, x க்கு என்ன வேல்யூ லீஸ்ட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா அது வந்து divisible by 4 ஆ இருக்கும். அப்படி நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நீங்க 86 4 ஆல டிவைட் பண்ணிடுங்க. 4 2 4s are 8, remaining 0, அடுத்து 6 கீழ வரும், 1 4 is 4, remaining 2. அப்போ நம்ம இங்க ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணனும் 86 கூட.
அப்போ இது divisible by 4 னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 ஆல டிவைட் பண்றீங்க, ரிமைண்டர் 2 வருது. அப்போ இங்க நீங்க x க்கு என்ன வேல்யூ கொடுக்கும்போது வந்து இது divisible by 4 ஆகும்னா x க்கு 2 கொடுக்கும்போது, ஏன்னா ரிமைண்டர் 2 இருக்கு. அப்போ when x is equal to 2, when x is equal to 2, 86 minus x is divisible by 4. அது எப்போ divisible by 4 ஆ இருக்கும்? x க்கு 2 கொடுக்கும்போது. அப்போ this mean let's check 86 minus 2 is divisible by 2. It divisible by 2. Sorry, divisible by 4. அப்போ 86 minus 2 வந்து 84. So definitely is divisible by 4. Therefore the least positive value, therefore the least positive value is 2. Therefore the least positive value is 2. Next, next, fourth one. See the fourth problem. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Fourth one. Okay. என்ன சொல்லிருக்காங்க? 96. 96. படம் கிடையாது, நம்பர். So 96 is congruent to x by 7 mod 5. Okay, பாருங்க நல்லா கவனிங்க. இதான் கொடுத்திருக்கிற क्वेश्चन. அப்ப நம்ம கண்டிஷன் என்னது? a is congruent to b is divisible by, that means mod n. mod n இருந்துச்சுன்னா odd number இருக்கும். Okay, so a minus b is divisible by n. So by the rule 96 minus x by 7 is divisible by 5. Is divisible by 5. அப்ப this implies that இப்ப x க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தா அந்த டேர்ம் வந்து divisible by 5 ஆ இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டேர்ம் இருக்கு? அதுக்கு முன்னாடி 96 ன்ற ஒரு நம்பர் இருக்கு. 96 ன்ற ஒரு நம்பர் இருக்கு. சோ அப்ப 96 வந்து நீங்க 5 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வரும். 96 நீங்க 5 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வரும். அப்ப நீங்க இந்த x க்கு என்ன வேல்யூ கொடுத்தா இந்த டேர்ம் 1 ன்னு வரும். 96 ல 1 மைனஸ் பண்ணாதான் அது divisible by 5 ஆ இருக்கும். 96 ல 1 டிவைட் பண்ணாதான் divisible by 5 ஆ இருக்கும். அப்ப இந்த டேர்ம் 1 ன்னு வரணும்னா இந்த வேல்யூ x க்கு என்ன கொடுக்கலாம்னா 7 ன்னு கொடுக்கலாம். அப்போ when x is equal to 7, when x is equal to 7, this term, that means 96 minus x by 7 is divisible by 5. எப்போது divisible 5 ஆ இருக்கும்? எப்போது divisible 5 ஆ இருக்கும்? x க்கு 7 கொடுக்கும்போது. நான் கொடுக்கும்போது x க்கு 7 கொடுக்கும்போது. இப்போ பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க ஸ்டெப்ஸ். அப்போ 96 மைனஸ் செக் பண்ணணும். So 7 by 7, x க்கு என்ன பண்றீங்க? 7 போறீங்க, is divisible by 5, is divisible by 5. So 1 7 is 7. 1 by 1 போகுது 1 தான். 96 minus 1 is divisible by 5. This means 96 minus 1 is 95. 95 is definitely divisible by 5. So definitely 95 தான் divisible ஆகும், 5 ஆல டிவைட் ஆகும். Therefore the required the least positive integer is nothing but 7. The least positive value, now the least positive value is 7. The least positive value is 7. Find the least positive value of x such that
5x is equivalent to 4. 5x equivalent to 4 mod 6. Here divisor is 6. So you know already the formula by the formula. If a is equivalent to b by mod n, then we can write a minus b is divisible by n. Divisible by n. The same formula we are going to use here. So this implies that 5x minus 4. 5x minus 4 is divisible by 6. So here the given term is 5x minus 4. For which value, for what value of x, the term will be divisible by 6. For what value of x, x is divisible by 6. So definitely we can check by the least value 2 when x is equal to 2. Let's check by the verification. Suppose if when x is equal to 2, when x is equal to 2, 5x minus 4 is divisible by 6. Is divisible by 6. Now let's check by the continuation. So apply 2 instead of x. So 5 of 2 minus 4 is divisible by 6. Is divisible by 6. So 5 2s are 10. 5 2s are 10 minus 4 is divisible by 6. So this implies that the 10 minus 4 is 6. Definitely 6 is divisible by 6. It is definitely divisible by 6. Therefore, the required least positive value. The least positive value is nothing but 2. The least positive value is 2. That is x is equal to 2.